13வது அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம். யோவான் 13வது அதிகாரம் முதல் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். கண்களும் முடிச்சேன். அன்பின் பிதாவே, உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம்பா, துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த காலைகளுக்காக படான கொடுக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர்களோடு கூட இடைப்பட்டீங்க. உங்க பர்சன் ஆண்டவரே இடத்துல சொல்கிறோம். நீங்கள் இந்த சபையை அங்கீகரிக்கிறதுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு நன்றி சொல்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாய் எங்களோடு கூட பேசுகிறார் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன். ஆமென். தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்கள் இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, அதாவது எடுத்துக்கலாம், சாக போறோம் என்று நினைத்து, இந்த உலகத்தை விட்டு கடந்து போக போறோம் என்று நினைத்து கர்த்தர் என்ன செய்தாராம்? தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர் என்ன பண்ணாராம்? முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். ஒருவேளை நம்முடைய மரணம் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா, அவருக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாருன்னா, பரலோகத்துக்கு போகணுன்றதுக்காக என்னென்ன பிரயாசம் பண்ணணும்? யார் யார்கிட்ட பேசுறியோ, யார் யார்கிட்ட சண்டை போடணுமோ, யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ, எல்லாரையும் பார்த்து பார்த்து கேட்போம். அப்போனா நமக்கு அவமானம்லாம் தெரியாது. ஏன்னா எப்படியாவது பரலோகத்துக்கு என்ன பண்ணணும்? போயிடணும். இப்போ மன்னிப்பு கேட்கறதா தான் நமக்கு ஒரு பெரிய கூச்சமாக இருக்கும். அதை விட இந்த உலகத்தில் ஒரு பெரிய விஷயமே என்னன்னா, மறிக்க போகிறோம் அடுத்த வாரம், அடுத்த நாள் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்லை டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு வாரம் தான் இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்போம், அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்போம், பண்டாயிட்ட மன்னிப்பு கேட்போம், புருஷன்கிட்ட மன்னிப்பு, யார் யார்கிட்டலாம் குறையா அன்பு வைக்கமோ, யார் யாரெல்லாம் சரியா கவனிக்கலையோ, ஐயோ இதனால நான் நரகத்துக்கு போயிடுவனோ அப்படின்ற பயம் வந்து இதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனா ஆண்டவரை குறித்து இங்க சொல்றது, அவர் தம்முடைய இடத்தில் எப்படி அன்பு வைத்தாராம்? ஆரம்பத்தில் எப்படி வைத்தாரோ முடிவு பரியந்தம் அதே அன்பு வச்சார். இல்லையா? மாறாத ஒரு அன்பு. இல்லையா? அவரை மாற்றிக்க வேண்டிய, நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஊழியக்காரரை பார்த்து, பெரிய ஊழியக்காரரை பார்த்து கேட்டாங்க, கர்த்தர் நாளைக்கு வராருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ எப்படி அதுக்கு ஆயத்தமாவீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் பதில் சொன்னார், நான் எப்பவும் போல அப்படியே தான் இருப்பேன், என்கிட்ட மாற்றிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, ஆண்டவர் வசனத்தின்படி நான் வாழ்கிறேன் அப்படின்னா. இல்லையா? ஆமே. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம பார்க்குறோம். அவருடைய அன்பு மாறாத அன்பா இருந்தது. தம்முடைய இடத்தில் யாரிடத்துலாம் அன்பா இருந்தாரோ அவரிடத்துலாம் தம்முடைய வேலை வந்தது என்று தெரிந்து இன்னும் அன்பு அப்படின்னா இல்லை, அவர் எப்பவுமே முழு அன்போடு தான் வைக்கிறாரு. அதனாலதான் முடிவு பரியந்தம் அன்பா இருந்தார். சொல்லி ஏற்றமோ இறக்கமோ இல்லை பாருங்க. இது சாவ போறோம், அதனால உலகத்தை விட்டு போக போறோம், அதனால இன்னும் அவரிடத்தில் அன்பு வைத்தார் அப்படின்னா இல்லை. அப்ப பழைய விசாரணை இருக்கும் போது அதை எவ்வளவு அழகா பரிசுத்தாரு எழுதுகிறார் இயேசு கிறிஸ்து. முடிவு பரியந்தம் அதே அன்புடையவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திருந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 11வது அதிகாரம் 5வது வசனம். இதுக்குள்ளேயே தான் ஒழுக்கம். யோவான் தான் ஃபுல்லா நம்ம எடுக்க போறோம். யோவான் 11வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்த்தாளுடைய குணநலங்கள் வேறு, மார்த்தாளுடைய விசுவாசம் வேறு, மரியாளுடைய குணநலங்கள் வேறு, மரியாளுடைய விசுவாசம் வேறு, லாசருடைய குணநலங்கள் வேறு, அவனுடைய விசுவாசம் வேறு. நான் வசனம் சொல்லுது, எல்லாருமே ஒரே அன்பு வைக்கிறார். இல்லையா? ஆமென்.
என் மேலேயும் ஒரே அன்பு தான், உங்கள் மேலேயும் ஒரே அன்பு தான், ரட்சிக்கப்படாமல் ஒருத்தர் இருந்தால் அவன் மேலேயும் ஒரே அன்பு தான். அல்லேலூயா. எப்படியாவது அவங்க ரட்சிக்கப்படனா அவனை எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடணும்னு அன்பு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைன்னா அவனை இன்னும் பயன்படுத்தணும், இன்னும் வளமையாக நடத்தணும்னு சொல்லி ஒரு அன்பு. எப்படிலாம் அன்பை தேவன் காட்ட முடியுமோ எல்லா இடத்திலும் ஒரே அன்பை காட்டுவது. அவர் மார்த்தாரிடத்திலும் அன்பா இருந்தார், அவர் மரியாதையிடத்திலும் அன்பா இருந்தார், அவர் லாசரிடத்திலும் அன்பா இருந்தார்னு சொல்லி வேதம் சொல்லி தெளிவாக சொல்லுது. இவங்களை குறித்து இந்த 3 பேர் குறித்து 3 காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது. அதை ஒரு தினம் வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 3:15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிரானதாவது அலையாதாவது இருந்தாலும் நலமாயிருக்கும். 3 விதமான காரியங்களை, 3 விதமான கிரியைகளை அல்லது விசுவாசத்தை கற்றுக் சொல்கிறார். ஒன்று அனல், இன்னொன்று வெதுவெதுப்பு, இன்னொன்று குளிர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இங்க மார்த்தாலை நாம் ஒரு வெதுவெதுப்பான கிரியையாகவும், மரியாதை அனலான கிரியையாகவும், லாசருவை குளிராகவும் நாம் வேதத்தின் வசனத்திலிருந்து பார்க்க வரோம். ஆனால் அப்பேற்பட்ட கிரியைகளை உடையவர்களையும் கர்த்தர் எப்படி மாற்றினார் அப்படின்றது, இயேசு எப்படி மாற்றினார் தன்னுடைய அன்புனால அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்க வரோம். லூக்கா 10வது அதிகாரம் 38லிருந்து 42 வசனம் வரையும் வாசிப்போம். லாசருவை குறித்து நாம் பார்ப்போம். குளிராய் இருந்த லாசருவை இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்புனால எப்படி மாற்றினா சொல்லி லூக்கா 10:38லிருந்து 42. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்று பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். மார்த்தாளோ பல வேலைகளை செய்வதில் மிகவும் கஷ்டம் அடைந்தது. அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை சுற்றியுள்ள வந்திருக்கிறது, கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவருக்கு சொல்லும் என்றார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை கவலைப்பட்டு கலந்துள்ளாய். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்றார். இங்கே இந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து மார்த்தாளையும் கவனிக்கிறாரு, மரியாதையும் கவனிக்கிறாரு. மரியாதை சொல்றாரு அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளை சொல்றாரு நீ அநேக உலக காரியங்களை கொடுத்து கவலைப்படுறாங்க. இங்கே ஏன் லாசரை குளிர்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல லாசர் இல்லவே, இயேசு வந்தா என்ன, யார் வந்தா எனக்கு சொல்லி இயேசுடைய வார்த்தையை கேட்கவோ இல்லை இயேசுடைய சமூகத்தில் உட்காரவோ மரியாதை இருந்தது போல லாசர் இருக்க விருப்பம் இல்லை. அவனுக்கு அவரை பற்றி அவர் பெரிய அவனுக்கு அவர் அவசியம் இல்லை. அவர் கூட பழகணும், அவர் கூட அனுபவிக்கணும்ன்ற சொல்லி ஒரு காரியம்லாம் லாசர் என்ன பண்ண இல்லை. இல்லையா? அதனால தான் நீங்கள் லாசருடைய குழுன்னு சொன்னேன். அதுக்கு இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 11வது அதிகாரம் 1-2. இயேசுவோடு கூட எந்த ஒரு சம்மந்தம் இல்லாத இந்த லாசரு யோவான் 11:1-2 வாசிப்போம். யோவான் 11:1. மரியாளும் அவர் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசர் என்னும் ஒரு வியாதி பண்ணியாதான். ரெண்டாவது வசனம் லாஸ்ட் சொல்லிருப்பாங்க, அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தான். லாசரு வியாதியா இருந்தான். இயேசுவுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இயேசுவிடத்தில் அவன் எந்த ஒரு காரியமும் அவன் எதிர்பார்க்கல, கற்றுக்கணும்னு நினைக்கல. அவர் சமூகத்தில் இருக்கவும் எதிர்பார்க்க லாசரு இங்கே வியாதியா இருந்தான்னு சொல்லுது. அதே யோவான் 11:14 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அப்பொழுது இயேசு அவரை நோக்கி லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லுது. லாசரு மரித்து போனான். யோவான் 11வது அதிகாரம் 43-44 வாசிக்கிறோம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாக்கி விட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவரை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுகிறார். மரித்த லாசருவை
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. மரித்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி, மரித்து போன நம்மை இயேசு தம்முடைய அன்பினால உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. லாசருவை தேவன் உயிர்ப்பித்தார். அதன் பின்பாக லாசருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, யோவான் 12வது அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளுக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தார். லாசருவும் அவருடனே கூட பந்தியில் இருந்தவர்களாக இருந்தான். முன்னாடி நம்ம வாசிச்சோம், மார்த்தாள் மரியாதை மாத்திரம் தான் நான் லூக்கா 10ல. ஆனா இயேசு அவனை உயிர்ப்பித்த பின்பு லாசருவும் அவரோடு கூட பண்ணியிருந்தான். அல்லேலூயா. அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அவனுடைய அற்புதத்தை பார்த்தான். அல்லேலூயா. ஒரு வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. இவரை விட்டு நான் எங்கேயும் போக முடியாது. எனக்கு இவரிடத்துல பங்கு வேணும். நானும் இவர் காரியங்களை செய்ய போறேன். இவரை போல நான் என்ன பண்ண போறேன், ஆக போறேன்னு சொல்லி லாசருக்கு ஒரு அன்பு வந்து, லாசர் இயேசு உட்கார இடத்துலாம் உட்கார நினைச்சான். அவரோடு கூட அவரும் பந்தி இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே போல யோவான் 12வது அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கிறாங்க. அப்பொழுது யூதரின் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோடு எழுப்பின லாசருவை காணும்படியாக வந்தார்கள். லாசரு நிமித்தம் யூதர்கள் அநேகர் போய் இயேசு நிமித்தம் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசிரியர் லாசருவை கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். இரத்த சாட்சியாய் மறைக்கும் அளவு லாசரு துணிவிட்டான். அல்லேலூயா. நான் வாசித்தேன். நான் தேசிய சபையில் போகும்போது லைப்ரரியில் புத்தகம் வாசித்தேன். அப்போ லாசரு குறித்து வாசிக்கும்போது லாசரும் இரத்த சாட்சியாய் மறைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுக்காக லாசரும் இரத்த சாட்சியாக மறைத்திருக்கிறார். ஆதார வசனம் இருப்பாங்க. அவன் இயேசுவின் லாசரு நிமித்தம் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிற அளவுக்கு குளிராய் இருந்த லாசருவை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எந்த நிலைமையில் இருக்கிறோம்னு சொல்லி ஆவியானவர் நம்மை ஆராய்ந்து பார்க்க சொல்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயலை, நம்முடைய காரியங்களை, கிறிஸ்துவுக்காக நம்ம செய்கிற காரியங்களாக எதுவாக இருந்தாலும், என்னுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்கு, லாசரு போல குளிராக இருந்தாலும் கவலைப்பட வேணாம். கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, நம்மை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. ரத்த சாட்சியாய் மறித்து போகிறதுக்கும் ரத்த சாட்சியாய் அவனை தெரிந்து கொள்றாரு அப்படின்னா வாக்கியம் சொல்றாங்க. அதை பசுத்தவான்கள்லாம் சாதாரண ஆட்கள் ரத்த சாட்சியாக மறிக்க முடியாது. ஒரு ரத்த சாட்சியாக மறிக்கிறான்னா பாக்கியம். இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர் யோவான் தவிர அவ்வளவு பேரும் ரத்த சாட்சி தான். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்கள்லாம் ரத்த சாட்சி தான். யாக்கோபு ரத்த சாட்சி. யாக்கோபு இயேசு கிறிஸ்துடைய தம்பி யாக்கோபு ஆசாரியராக இருந்திருக்கிறார். ஆசாரியராக இருந்திருக்கிறார் ஆலயத்தில், தேவனுடைய ஆலயத்தில். அவர் இயேசு கிறிஸ்துவை அவரும் ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டு இயேசுவை ஃபாலோ பண்ணி சீசர்கள் வந்து தங்குறதுக்கு, சீசர்களை எல்லாரையும் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அடித்து தொடர்த்தும் பொழுது சில சீசர்களை சேர்த்து கொண்டு அவர்களை ஊழியம் செய்து மறைத்து தொழில் செய்ய வச்சதெல்லாம் யாக்கோபு தான். இயேசு கிறிஸ்துவனுடைய தம்பி தான். உலக பிரகாரம் மரியாதை இல்லை. அவர் உபரிக்கு மேலே வைத்து அவர் நின்று ஜனங்களெல்லாம் கீழே நிற்க வச்சு கேட்டுக்காங்க, இயேசு கிறிஸ்துவை மறுதளிச்சுன்னா அவனை இறக்கி விட்டுறோம், இல்லைன்னா இங்கேருந்து தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டேன், என் கொலை பண்ணுங்க, என் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னோன்னே கீழே தள்ளிடலாம். கீழே தள்ளினோடனே கீழே வந்து விழுந்து அவர் வந்து சாகாமல் இருந்து துணிச்சிருந்ததுனால துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கள அந்த கல், அடிப்பான் துணி, அந்த கல் வச்சு தலையில அடிச்சு நசுக்கி கொள்ளுவாங்க. அவருடைய ரத்த சாட்சி குறித்து புஸ்தகங்கள் எழுதி கர்த்தர் ரத்த சாட்சியாக சில பேரை தெரிந்து கொள்கிறார். சாதாரண நாட்களை அவர் தெரிந்து கொள்ள மாட்டார். யார் அவரிடத்தில் மிகுந்த அன்பாக இருக்கிறாங்களோ அவங்களை தன்னுடைய ரத்த சாட்சியாக தேவன் தெரிந்து கொள்கிறார். லாசருவை தெரிந்து கொள்றார். எங்க இருந்தாலுமே தெரியல லாசர். உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு லாசருடைய வாழ்க்கை மாறப்பட்டு லாசரை பார்த்து அநேகர் இயேசுவிடத்தில் கொண்டுவார்கள். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பார்த்து இயேசுவிடத்தில் விசுவாசமாகும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்றாரு. அல்லேலூயா. இரண்டாவது மார்த்தாளை குறித்து நம்ம பார்ப்போம். அதே லூக்கா 10ஆம் அதிகாரம் 38, 42 3 பேரும் அதே தான் வாசிக்கிறோம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்.
அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாள், இயேசுவை அவள் விசுவாசிக்கிறாள். 40 மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து. நல்லா கவனிங்க, இயேசுக்காக அவள் எதுவும் செய்யல. இயேசுவை கூட்டு வந்து உட்கார வச்சா, ஆனால் அவளை விட்டுட்டு போன சில வேலைகளை விட்டு வச்சிருந்தா அந்த வேலைகளை அவள் செய்வதில் மிகுந்த வருத்தம் அடைந்தார். இயேசு உட்கார வச்சுட்டா, இயேசுவும் மரியாதையும் பேசி கொண்டிருக்கிறாங்க. மார்த்தாளோ பற்பல வேலை செய்வதில் வருத்தம் அடைந்தான்னு சொல்லுவோம். இவங்க 2 பேரும் பேசுறதை பார்த்து பொறாமை மட்டும் மார்த்தாள் வருது. ஜெபிக்கிறது கிடையாது, தேவ சமூகத்தில் ரொம்ப நேரம் உட்கார கிடையாது. வேற யாராவது நம்மளோட பிரகாசிச்சாங்கன்னா நமக்கு மட்டும் பொறாமை வந்துடும். மார்த்தாளுக்கு அப்படிதான் வந்தது, பொறாமை வருது. அவளை பார்த்து பொறாமை வருது. நீங்க என்ன அவளை கூட உட்காரச்சு என் கூட அனுப்புங்க வேலை செய்யுது. ஆண்டவர் சொல்றாரு, சரி போமா, மார்த்தாள் தனியாக கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அவர்கள் நல்ல பகை தெரிஞ்சுக்கணும் சொல்றாரு. இந்த மார்த்தாளை பற்றி நம்ம வாசிக்கும் பொழுது அப்படியே வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிப்போம். லூக்கா யோவான் 11ஆம் அதிகாரம் 20 வாசிப்போம். லூக்கா 11 வாசிப்போம். நான் சொல்றேன். லூக்கா 11. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாள் வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். எவ்வளவு விசுவாசமான வார்த்தை மாதிரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி ஆண்டவர் பார்க்கறதுக்கு ரொம்ப விசுவாசமான வார்த்தை மாதிரி இருக்கு. வாசி மறுபடியும் வாசிங்க. இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவரை எதிர்கொண்டு போனால் நல்ல காரியம்தான். மரியாளோ வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்போதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கிறதோ அதை தேவன் நமக்கு தந்தருவான் என்று அறிந்திருக்கிறேன் சொல்லி ரொம்ப விசுவாசமான வார்த்தை போல இருக்கு. வெது வெதுப்பானவள் மார்த்தாள் காமிக்கிறாங்க வேதம். இயேசு அவள் நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதுக்கு மார்த்தாள் என்ன சொல்றாங்க, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவன் எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். பட்டார் ஆண்டவர் ஒரு அரை அடிச்ச மாதிரி சில பேர் பேசுவாங்க. பேசினே பட்டு அடிச்ச மாதிரி ஒரு பேசுவாங்க. அடுத்து நம்ம வாயே தர முடியும். அப்படிதான் ஆண்டவர் பண்ணான். விசுவாசமா வராதேன்னு சொல்லி விசுவாசமா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆமா, வீட்டில் 2 நாள் அவனோட வீட்டுக்கு வருவான்னு எனக்கு தெரியும். அப்ப எதுக்கு நீ வந்து ஏசுகிற? இங்கே அவருடைய காரியத்தை பார்க்கணும். அடுத்து பாருங்க, இயேசு அவரை நோக்கி, நானே வைத்து திரும்பி விளக்கி சொல்றார். அவர் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் இருப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னென்றைக்கும் மறையாமல் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அப்படி பின்னால பார்த்தோம் அப்படின்னா, இயேசு 39 வசனம், இந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியை மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆண்டவர் அடுத்தது சொல்றார், விசுவாசித்தால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னும் அந்த விசுவாசம் வரவே இல்லை. இன்னும் அந்த விசுவாசம் வரவே இல்லை. இவ்வளவு காரியங்களை செய்கிறாரு. இயேசு கிறிஸ்துவே வந்து நின்று சொல்றாரு. ஆனால் அவர் எந்த விசுவாசம் ஒரு வெதுவெதுப்பான ஒரு நிலைமையில மார்த்தாள் இங்கே ஜீவித்து கொண்டிருந்த பார்க்கிறோம். அதே மாதிரி 45வது வசனம், அப்பொழுது மரியாளத்தில் அதில் அது முன்னாள் வசனம் பார்த்தேன். இயேசு அவள் அதை கேட்ட உடனே 29வது வசனம், அதே 11 அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்தார். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலேயே இருந்தார். அவர் கிராமத்துக்குள்ள வரவே இல்லை. மார்த்தாள் கூப்பிட்ட அந்த காரியம், அதாவது அந்த அன்பு இல்லை அந்த விசுவாசம் இயேசுவை கொண்டு போகவே இல்லை. இயேசுவை கொண்டு போகவே இல்லை. அற்புதம் செய்யும்படி இயேசு நகர்த்த முடியல. அந்த இடத்த விட்டு அங்கேயே நின்றார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்து யோவான் 11 நான் படிச்சு கேட்கிறேன்.
யோவான் 11:45 அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த கூட்டத்தில் மார்த்தாலும் லாசர் உயிர்த்தெழுந்துட்டான். லாசர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இயேசு என்ன பண்ண, இயேசுவை செய்த காரியங்களை பார்த்து யூதர்கள் அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். அந்த கூட்டத்தில் மார்த்தாலும் ஒன்று, அவளுக்கும் அந்த விசுவாசம் புதுப்பிக்கப்பட்டது. அதுதான் நம்ம பார்க்குறோம் 12வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே அவருக்கு ராமனுக்கு பண்ணினார்கள், மார்த்தால் பணிவிடை செய்தார். அது இல்லையா? 40வது வசனம் லூக்கா 10:40 சொல்லுது, அவர் பற்பல வேலைகளை குறித்து வருத்தம் அடைந்தார். பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்த மார்த்தாள், இப்ப வெதுவெதுமாய் இருந்த மார்த்தாள் அப்படி விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். இயேசுவிடத்திலேயே அவர் தன் அவிசுவாசத்தை காண்பித்த மார்த்தாள், இயேசு அந்த அற்புதத்தை செய்ததை பார்த்து தன்னுடைய தன்மையை உயிர்ப்பித்ததை பார்த்து அவருடைய விசுவாசம் பெருகிட்டு இந்த ராமத்துல அவளும் இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் மாறினார். இல்லையா? மார்த்தாளையும் கர்த்தர் குளிராய் இந்த லாசருவையும் சந்தித்து அவனையும் கர்த்தர் ரட்சிப்புகளை நடத்தினார், அவனை ஊழியனாக மாற்றினார். மார்த்தாள் வெதுவெதுப்பாய் இந்த மார்த்தாள் மேலும் ஒரே அன்பு வைத்தார், அவளையும் சந்தித்தார், அவளுக்கும் திரும்ப திரும்ப விசுவாசத்தை போதித்தார், அற்புதங்களை செய்து காண்பித்தார். மார்த்தாள் தொடப்பட்டார், அவள் விசுவாசம் புதுப்பிக்கப்பட்டது. அவள் இயேசுவிடத்தில் ராவிலிருந்து கொள்வது, அவரும் பணிவிடை செய்தார் அப்படின்னு சொல்லி வேதம் பார்க்கிறோம். இல்லையா? வெதுவெதுப்பாய் இருந்த மார்த்தாளையும் கர்த்தர் அனலாக்கினார், குளிராக இருந்த லாசருவையும் கர்த்தர் அனலாக்கினார். இல்லையா? மரியாதை குறித்து வாசிப்போம். லூக்கா அதே 10வது அதிகாரம் 38-42 வாசிச்சோம் அப்படின்னா அதில் மரியாதை குறித்து வேதம் சொல்கிறது, அவள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மரியா தேவ சமூகத்திலேயே உட்காரணும், தேவனுடைய வசனத்தை கேட்கணும்னு சொல்லி அவளுடைய பாதப்படிகள் உட்கார்ந்திருந்து அவள் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சித்ததையும் அதனால கர்த்தர் அவளை நேசித்து அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். தேவனிடத்துல தான் நம்முடைய பங்கு இருக்கணும். அல்லையா? நம்முடைய பங்கு எங்க இருக்கணும்? தேவனிடத்துல அதிகமாக இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வேலைகளெல்லாம் செய்யலாம், போகலாம், வரலாம், ஆனா அதிகமாய் என்னுடைய பங்கு தேவனிடத்துல தான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லையா? அதுதான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு செல்கிறோம். அல்லையா? யோவான் 13வது அதிகாரம் நம்ம வாசிப்போம், இன்னொரு வாசிப்போம், பேதுரு குறித்து வாசிப்போம். யோவான் 13:3 தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் நாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை உட்கெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலை நாம் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபொழுது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். பேதுரு குறித்து வாசிக்கிறோம். இயேசுவிடத்துல பங்கை ரொம்ப விரும்புகிற மனுஷன், இயேசு விட்டு ஒருபோது பிரிச்சிடக்கூடாதுன்னு விரும்புகிற மனுஷன். ஏன்னா பேதுரு குறித்து ஒரு தடவை செஞ்சு எடுத்தேன் சண்டை, அந்த அவ்வளோ சம்பவங்கள் பேதுரு கொடுத்துருக்கு. இயேசு விடத்தில் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிற மனுஷன். இயேசு சொல்றாரு, கால் கழுவர், எல்லாரும் கால் கழுவர், இவ்வளோ பெரிய பசுத்தவான், தேவாதி தேவன், அவன் வெளிப்பாடு அப்படியான வெளிப்பாடு பேதுரு கேட்கிறான். இயேசு இவரு போய் கால் கழுவுறாருன்னு தாங்க முடியாத யோசிச்சுப்பாரு. ஃபாதர் பெர்க்மேன் சொன்ன நம்ம காலை கழுவுறாருன்னா எப்படி கூச்சமாக தானே இருக்கும். இவ்வளோ பெரிய மனுஷன் காலை கழுவுறாங்க, அப்படியே காலை இழுப்பு இருக்கு தான் பார்ப்போம். அதே தான் பேதுரு செஞ்சாரு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், கழுவுல அப்படின்னா உங்ககிட்ட பங்கே இல்லை, என்னிடத்தில் உனக்கு பங்கே இல்லை.
பயந்துட்டாரு. கால் மாத்திரம் இல்லை, கால். எப்படி ஒரு அன்பா இருக்கிற மனுஷன் பாருங்க. இயேசுகிட்ட அப்பேற்பட்ட அன்பை நீங்களும் நானும் வைக்க வேண்டும் இல்லையா? இயேசு கூட்டி வந்து விட்டு மாத்தார்கள் போயிட்டு வேலையை பார்க்க போயிட்டா, மரியாதோ அப்படி பாதப்படியே அந்த சொல்றாரு, நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கை நீங்களும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கிறார். நீங்கள் தெரிந்து பண்ணீங்களா, நல்ல பங்கை தெரிந்து கொண்டீங்களான்னு சொல்லி நம்ம இந்த வேலையில யோசித்து பார்க்கணும். அதோடைய பந்தியை வைக்கிற வேலையை யோசித்து பார்க்கணும். யோவான் 11வது அதிகாரம் 32 வாசகம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். இங்க பாருங்க, அதுக்கு முன்னால மார்த்தாவுடைய காரியத்தை பார்ப்போம். அதே 11வது அதிகாரம் 21வது வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இவருடைய விசுவாசத்தின் அளவும் அவருடைய விசுவாசத்தின் அளவும் பாருங்க. இயேசு மார்த்தாளா ஆண்டவரே சொல்லி அதே வார்த்தை தான் சொல்றா. மரியாளும் ஆண்டவரே அப்படிதான் சொல்றா. நீ இங்கே இருந்தா சகோதரன் மறுத்துக்க மாட்டான், அவளும் அதான் சொல்றா, இவளும் அதான் சொல்றா. ஆனா மரியாள் அவரை கண்ட உடனே அவர் பாதத்துல விழுந்து, அதனாலதான் சபையில நம்ம சொல்றது, ஆராதிக்கும் பொழுது நல்ல தேவன் ஆராதிக்கும், நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கைகளை தட்டி, நல்ல தாழ்த்தி, கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் பார்த்து, ஆண்டவரே முழுவதுமா அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி முழுவதுமாய் நம்மை தாழ்த்தி ஆராதிக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பெரிய ஆராதனை இங்க மரியாதை செய்தார். அப்படியே அவர் பாதத்தில் விழுந்தார் கண்டவுடனே. யோவான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், இயேசு கண்டவுடனே யோவான் அப்படியே விழுறாரு, மறைத்தவனை போல விழுந்த அப்பேற்பட்ட பிரசனம் உள்ள தேவன் உடையது இல்லையா? அப்பேற்பட்ட மகிமை உள்ள தேவன். இயேசுவை பார்த்தவுடனே அப்படியே முகம் குப்புற விழுந்து அதே வார்த்தையை தான் சொல்றாரு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா அவருடைய விசுவாசம் இவருடைய விசுவாசம் பாருங்க, அவருடைய விசுவாசம் அதே வார்த்தை தான் சொன்னா. ஆனா இயேசு மரியாள் மார்த்தாள் தான் சந்தித்த இடத்திலேயே நின்னான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. மரியாள் வந்து அவருடைய விசுவாசத்தை காண்பித்த உடனே அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வசனம் இயேசு கண்ணீர் விட்டார். மரியாள் அழுகிறதை கண்டு, மரியாள் பாதப்பட்டில் விழுந்து அவர் கதறுகிறதை கண்டு, அவருடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். உடனே அவர் புறப்பட்டு அற்புதம் செய்ய போகிறார். அந்த அற்புதம் நடக்கிறது இல்லையா? ஆமே. அவர் ஒரு அனலா தான் இருந்தா, விசுவாசத்தில் அனலா தான் மரியாள் இருந்தா. வெளிப்படுத்த விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், 22 அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகும். அவங்ககிட்ட ஏன் ஒரு அனுபவிக்கிறாருன்னா, அப்பா நீ இன்னும் நீ போய்கிட்டே இருக்கும், அது லெவலே இல்லை, பரிசுத்தத்துக்கு முடிவே இல்லை. அதுலையா பரிசுத்தத்துக்கு முடிவே இல்லை, இன்னும் நீ மேல போய்கிட்டே இருக்கணும், நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யணும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக சொல்லிக்கிறார். அதனாலதான் மரியாதைகிட்ட வந்து ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் சொன்ன உடனே அவர் ஆண்டவர் உடனே கிளம்பி போய் இந்த ராசுவை உயிரோடு இருக்கிறத பார்க்கிறோம். யோவான் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அங்கே அவருக்கு ராமிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசரும் அவருடனே கூட பந்தி இருக்கிறவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலகமில்லாத நலகம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தலைமயரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. போதும், இந்த சம்பவத்தை நல்லா வச்சுக்க. லூக்கா 7வது அதிகாரம் 36 இருக்கு. லூக்கா 7வது அதிகாரம். தன்னுடனே ஓடும் பண்ண வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அவர் அந்த பரிசேயருக்கு பிரவேசித்து பங்கியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவள் பரிசேயர் பங்கியிருக்கிறார் ஒரு கலனியில் தன்மல தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் தன்னை பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் தண்ணீரினால் நனைத்து தன் தலைமறையினால் துடைத்து அவருடைய பாதங்களை சுத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார்.
லூக்கா 7வது அதிகாரத்தில் ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ செய்கிற காரியத்தை பார்க்கணும். இந்த சம்பவமும் வேற. இது ரெண்டும் ஒரே சம்பவம் கிடையாது. லூக்காவில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவமும் ஸ்திரீயும் வேற. இங்கே 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது வேற. அவன் பாவியான ஸ்திரீ, இவர் மரியா, லாசருடைய அக்கா. அந்த சம்பவம் சீமோன் வீட்டில் நடக்குது. இந்த சம்பவம் மார்த்தாவுடைய வீட்டிலேயே நடக்குது. அங்கே மார்த்தான்னு இருக்கிறாங்க, லாசர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல இல்லை. சில பேர் இதெல்லாம் ஒன்று நினைப்பாங்க, ஒன்றும் கிடையாது. இது ரெண்டும் வேற வேற. இந்த சம்பவத்தை எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா, இங்கே லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அந்த வாசிக்கிற சம்பவத்தை கேட்டு பின்னாடி அதிகாரத்தில் வசனத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஸ்திரீயின் மேல் ஆண்டவர் ரொம்ப அன்பா மாறிட்டார். இவர் அதிகம் இடத்தில் அன்பு கூர்ந்தாலே, அதிகமாக இடத்தில் அன்பு கூர்ந்தாலே, அதனால் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட மரியா, இந்த சம்பவத்தெல்லாம் நம்ம ஏன் வசனம் எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா, எபிரேயர்ல வாசிக்கிறோம், திருஷ்டாந்தமாக உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கின்ற ஏன் சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு, ஏன் உண்மைகள் எழுதப்பட்டிருக்குன்னா, நீங்களும் நானும் அதே போல செய்யணும்னு சொல்லி மரியாதை பார்க்கிறா, கேள்விப்படுறா, அதே போல நானும் செய்வேன். இயேசு ஒரு நாள் என் வீட்டில் வரும்போது, நானும் பரிமளத்தை எடுத்து உடைத்து என்னுடைய தலைமயிர் நான் என்ன பண்ண போறேன், அவளோட பாதங்களை கழுவ போறேன்னு சொல்லி அப்படி ஒரு வைராக்கியம் கிறிஸ்துவ மேல. பார்த்தீங்களா? அதை கேட்ட உடனே நானும் செய்வேன்னு சொல்லி அதே போல செய்தா. அதான் இதை சொல்றாரு, 300 பணத்துக்கு அதை விட்டு தடுத்து கொடுத்துருக்காங்க. அவரு சொன்ன அதே சம்பவம் தான் கருத்து சொல்றாரு. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறார், விரும்புகிறார். காப்பி அடிச்சுன்னு சொல்றாரு. அன்பு செலுத்துறது விரும்புகிறார். அவர் வேஸ்ட் பண்ற பணத்தை, அவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்ண அவர் நினைக்கல. அல்லையா? அதனால சொன்னேன், மரியா அனலா இருந்தார், அனலா இருந்தார். அனலா இருக்கிறவன்ட்ட இப்பேற்பட்ட அன்பை பார்க்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு நான் தேவனுக்கு அன்பு செலுத்துவேன், மாறாத அன்புடைய தேவனுக்கு நீங்க என்னதான் பைபிள் படிக்கலனாலும், நீங்க என்னதான் ஜெபம் பண்ணனாலும், வார்த்தை ஒரு தடவை தான் ஜெபம் பண்ண, 2 நாளைக்கு ஒரு தடவை தான் பைபிள் வாசிக்கிற ஆட்களா இருந்தாலும், கர்த்தர் ஒரே அன்பு தான் முடிவு வரை நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லையா? அதுல மட்டும் எந்த சந்தேகமும் எந்த இதுவும் நம்மளை தான் ரொம்ப நேசிக்கிறார், அவங்களதான் ரொம்ப நேசிக்கிறார். காலையில எனக்கா திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது, திடீர்னு ஒரு சம்பவம் எனக்கா ஞாபகம் வந்தது. சில பேர் சர்ச்சில் தூங்குவாங்க. அப்போ நான் யோசிச்சேன், பாஸ்டர் கோவம் வரும். யாராக இருந்தாலும் தூங்க என்ன வரும், பாஸ்டர்கள் என்னடா வந்து தூங்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு நாளாக உட்காந்து ஜெபம் பண்ணி மெசேஜ் எடுத்து வந்து பேசுகிற காதில் போக மாட்டேங்க. அவங்களுக்கு தான் ஸ்பெஷலாக என்ன அந்த மெசேஜ் ரெடி பண்ணி வந்துருக்காரு, அவங்க தூங்கிட்டு. நான் எப்படி நினச்சேன்னா, ஆண்டவர்களுடைய பார்வை எப்படி இருக்கணும்னா, ஒருவேளை தூக்கமே வரலன்னு அவங்க சர்ச்சைக்கு வந்திருக்கேன். அவங்க வச்சுக்கிறேன், ராத்திரி தூங்கலை, 4 நாளாக தூக்கமே இல்லை, பகலில் தூங்கலை, பெரிய போராட்டம் தூக்கமே இல்லை, என்ன பண்ணாலும் தூக்கம் வரல, மாத்திரை போட கூட தூக்கம் வரல, அன்பு உட்காராலும் தூங்கிட்டாங்க. இதை எப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நீ அவங்க டிஸ்டர்ப் பண்ணாது, அவங்க வந்ததே தூங்குறதுக்காக. அப்படி அவங்க அன்பு நினைக்கும் போது அப்படி யோசிச்சேன், அப்படி அன்பு உள்ள தேவன். அவன் வரது ஜபமே அவங்க அதான் ஜபம் பண்ணாங்க. நான் சர்ச்சைக்கு போனால் நல்லா தூங்குவேன்னு ஜபம் பண்ணாங்க. வந்தாங்க தூங்கி எழுந்துட்டு அப்படின்னு நினைப்பாரு. சும்மா உட்காந்துருக்கும் போது நினைச்சேன், அவ்வளோ பெரிய, அவ்வளோ நம்ம நினைச்சு பார்க்காத ஒரு அன்பு உடையது. ஒரு இது கூட ஊழியர்கள் கூட ஒரு அம்மா இதில் இருக்கும்போது, கூட்டத்தில் பெரிய கூட்டத்தில் இருக்கும்போது, என் மகள் பின்னால் நிற்கிறாவ, என் மகளை கூப்பிடுனா, யார் என் மகள் சொல்லி தேடுகிறா, கூட்டத்தில் தேடுறாரா, நான் யாருன்னு சொல்லி நல்லா நகை இல்லாத வெள்ளப்புறங்களுக்கு யாரும் கேட்கறாங்க, என் மகள்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் பார்த்தா அதை நிற்கிறாருன்னா பார்த்தா இவ்வளோ பேர் விட்டு வச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு எல்லாம் போட்டு மாலை தான் போட்டு ஒரு பொங்கல் நிற்கும். அவள் தான் என் மகள், அவளை கூப்பிடுறாங்க. இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சான். இவ்வளோ பேர் நகை போடாமல் புடவெல்லாம் வெள்ளை புடவெல்லாம் கட்டி நிற்கிறாங்க, இவ்வளோ பார்த்து என் மகள் இருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு. அதுதான் தேவனுடைய இல்லையா? நம்மளையும் எல்லாரையும் ஒரே போல நேசிக்கிற தேவன், ஒரே நேசிக்கிற தேவன், எல்லாரையும் ஒரே கடத்துல கொண்டு வந்து வைக்கணும்னு தேவன் நினைக்கிறது. அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கணும்னு நினைக்கிறது. அல்லையா? அப்பேற்பட்ட மாறாத அன்புடைய தேவன் லாசருவையும் மார்த்தாரையும் அப்படியே அனலாய் மாற்றின
தேவன் மரியாதை இன்னும் அவர் அனலாய் மாற்றுகிறார், பரிசுத்த மாற்றுகிறார் ஆசைப்படுகிற தேவன். நல்லவையா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே அன்பை தேவன் காட்டுகிற நாளை கூட நம்முடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் மாற்ற வளர்கிறது. ஆனால் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய பிரயாசம், நம்மளுடைய பங்கு அதில் நிச்சயமாகவே அதில் இருக்கு. நம்ம பிரயாசப்படாமல் பங்கு இது பண்ணாமல் நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்க. நிச்சயமாக நினைக்கும் போதெல்லாம் அப்படியே நெஞ்சுலாம் பதறும். எப்போவும் கூட நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சுலாம் பதறும். நான் ஆண்டவர் சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன் வரும்போதெல்லாம், என் ஃப்ரெண்டு என் கூட படித்த பையன் நேரடியாக கூட சொல்லியிருக்கேன், பாட்டு போட்டி ஸ்கூலில் வைக்கும்போது நானும் அவனும் எல்லாரும் பாட்டு பாடினோம். அதில் பாட்டு பாடும்போது நான் வந்து 10வது படிக்கிறேன், ஜோசுவா படிக்கும்போது. அப்போலாம் எங்கள் அம்மா கவர்மெண்ட் கற்றுக்கிறது தான் எங்களை பக்தியாக வளர்ப்பாங்க. பாட்டு பாடுறது கூட சாமி பாட்டு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்கூலில் போய் சாமி பாட்டு பண்ணேன், எப்போதுமே அந்த பாட்டு தான் பண்ணேன். எனக்காய் ஜீவன் விட்டவரை என்னோட இது என்ன சுவிசாமி கிண்டல் பண்ணேன். என்ன பண்ணிருக்கோம், எனக்கு தெரிஞ்ச பாட்டு அதான் அதுதான் பாருங்க. நாங்கள் வந்து சினிமாவெலாம் போனதே இல்லை. ரோமன் கத்திரிக்காய் இருந்தாலும் குடும்பமாலாம் சினிமாவுக்கு போய் ஞாபகமே இல்லைங்க, போனதே கிடையாது. ஆனால் நான் இந்த பாட்டை பண்ணேன். ஆனால் என் கூட இருந்த பையன் ஆனந்த் சிங் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் வந்து என்ன தெரியுமா பாட்டு பண்ணான், 2 மனம் மீண்டும் இறைவனிடம் கேட்டேன், இணைத்து வாழ வந்து மறந்து வாழ வந்து. அவனுக்கு தான் பரிசு கிடைச்சது, எனக்கு பரிசு கிடைக்கல. இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கலாம், லஸ்கார் இருக்கவங்க பைத்தியமாயி ரோட சுற்றிருக்கோம். நடுவில் வரும், அவன் கடைக்கு வரும்போது தான் சொல்லுவேன் ஆண்டவரை பற்றி. அவன் சொல்லுவான், எனக்கு எதுவும் சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய பங்கும் இருக்கு. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், சரி ஏசு அவன் என் மேலே அவ்வளோ அனுபவிச்சுட்டேன், நான் சீட்டு பிடிக்கும்போது குடிக்கி போடட்டும், நான் தண்ணி அடிக்கும்போது தட்டி விடட்டும், ஏன் வல்லமே இல்லையா அவருக்கு? நான் பிடிக்கிறது தான் பார்க்குறாருல, குடிக்கி போடுறாரு, நான் பிடிக்கிறது தான் பார்க்குறாரு, தட்டி விடுறேன். 4 தடவை தட்டி விட்டா நான் என்ன பண்ண மாட்டேன், பிடிக்க மாட்டேன். வைத்தியமாக சுற்றுங்கிறான். யாராவது பிஸ்கட் வாங்கி கொடுப்பாங்களா கேட்டு. அவன் அண்ணாச்சி, அவன் மளிகை கடை வச்சு அந்த ஏரியாவில் அவ்வளோ சம்பாதிச்சான். தண்ணி போட்டு தண்ணி வேன்லாம் வாங்கி தண்ணி சப்ளை பண்ண பசாரோட அவன் தெரியாதவனே கிடையாது. வைத்தியமாக சுற்றிருக்கான், ரைட்டு இருப்பான். பார்க்கும்போது நாங்கள் அவன் பார்க்கும்போது தான் எனக்கு பக்கியம் இருக்கும். என்னடா ஆச்சு கேட்டா, நீ சொன்னா பயந்துட்டு வேணாம் கேட்டேன். ஒரு என்னடா ஆச்சு, ஏன் இப்படி வேணாம் சொன்னா நீ பயந்துட்டு வேணாம். நல்லா பேசுவானா, பீச்சில் தான் தூங்குறான். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்து ஃபோன் பண்ணாங்க, ஏய் அவன் எப்படியாவது நம்ம ரெடி பண்ணி மறுபடியும் இது பண்ணுறான். ஆனால் அவனுக்கு விருப்பமே இல்லை, அவனால் முடியல, மேலே முடியாதுன்றான். மறுபடியும் அவனுக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்கன்னா காசு போட்டுருந்தாங்க. ஆனால் அவனால் பண்ண விருப்பம் இல்லை. ஒரே பொண்ணு மனைவி இறந்துருச்சு, பொண்ணு அவன் அக்கா வீட்டில் இருக்குது, இவன் அவனும் சேர்த்துக்கல. அவன் ஏதோ அப்பப்போ ஏதோ ஆகும் போல, அவன் எதுவும் சொல்ல மாட்டான். ஆனால் மற்ற நேரத்தில் நார்மலாக இருக்கான். ஏதாச்சும் காசு கூட வச்சு சாப்பிடுவான். எனக்கு எதோ 200 500 எதுக்கு அதை கொடுத்துருவான். அவன் எப்போ பார்க்கணும், பார்க்கறது கஷ்டம். அங்கேயே தான் சுற்றி இருப்பான் பசார் ரோட்டில். நான் போகும்போது எப்போ பார்த்தாலும் ஒரு கடை பையன் கூட சொல்லிட்டு வந்துடுறான், அவன் தானே காசு கொடுறான், நான் அவனுக்கு கொடுத்துட்றேன். கிட்ட வந்து ஐசுக்கிட்ட பிடிச்சிக்கல, அவர் தான் நல்ல பொண்ணு, அவர் தான் நல்ல பொண்ணு, விட்டு எடுபடாத நல்ல பொண்ணு. அவரை கட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கற்றுற எங்கேயோ கொண்டு விளையாண்டிட்டு இருந்தா நம்மளே விளையாட விட்டு வேடிக்கை போகும். என்னுடைய பங்கு இருக்கு, என்னுடைய கிரியை இருக்கு. அங்கேன்னு சொல்லி காரியங்களை தள்ளி வச்சு நேரத்தை ஒதுக்கி தேவனுடைய சமூகத்துல உட்கார வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். திமுறா இருந்தா அவரு திமுறா இருப்பார். அதான் சொல்றேன், நீ வேதத்தை மாதிரி நான் பிள்ளைகளை மறப்பேன் சொல்றாரா இல்லையா? என்னை கனம் பண்ணுறவனை நான் கனம் பண்ணுவேன். தேவனுடைய சமூகத்துல வந்து அவரை கனம் பண்ணணும்னு அவர் விரும்புறாரு. நான் வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை, பண்ணிதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும் தான் இருக்குது. வேற வேற வழியே இல்லை, பண்ணிதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். முடியாதுன்னா சுத்திலே இருக்க வேண்டியதான், சுத்திலே இருக்க வேண்டியதான். ஆனந்த் சிங் என் தம்பிக்கு நல்லா தெரியும். ஆனந்த் சிங் எங்கள் ஸ்கூலில் படித்தவன், என் கிளாஸ் நான் என் கூட படித்தேன், செவிக்கும் கண்கள் மூடி. கர்த்தருடைய அன்பு, ஆனால் அது மாறாத அன்பு. நீங்கள் வந்து என் மேலே அவன் மேலே அன்பு வச்சதை விட கம்மியாக தான் வச்சிங்கன்னா சொல்லவே முடியாது. அதுக்காக தான் நீ வசனத்தில் எடுத்து காமிச்சேன். அதுதான் ஆண்டவர் வேதத்தில் எடுத்துக்கிறாரு.
அவங்ககிட்ட அன்பா இருக்கீங்க, அதனால தான் அவங்ககிட்ட வந்துட்டான். கிடையாது கிடையாது, எல்லா இடத்துலையும் ஒரே அன்பு தான், ஒரே அன்பு, மாறாத அன்பு. அவர் ரொம்ப நீ அனுபவிச்சதுனால தான் அவர் ஊழியக்காரன் ஆகிட்டாரு, நீ ரொம்ப அனுபவிச்சதுனால தான் அவர் டிவியே பார்க்க மாட்டாரு, நீ ரொம்ப அனுபவிச்சதுனால தான் அவர் வந்து இப்போ அபிஷேகத்துக்கு நடந்துறாரு. கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரே அன்பு. அவருடைய அன்புல குறையே கிடையாது. கிட்ட வர்றது நம்ம மேலதான் தப்பு. கிட்ட போல, சேரல, விரும்பல, ஜபம் பண்ண நினைக்கல, சமூகத்துல அபிஷேகத்துல தாகமா இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வரலையே. தாகமா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன்னு ஏன் சொன்னார்? அதான் எடுத்த வெளிக்கிறாங்க. வந்து என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாரு. வருஷத்தால் அபிஷேகத்தை கேட்கணும், உலகத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அபிஷேகம் வேணும். அப்பதான் நம்ம இழுத்து கொண்டு வந்து நம்ம தப்பு வைக்க வல்லமையுள்ள தேவனா. லோகத்தை விட்டுனா கதை முடிஞ்சது, இழுத்து கொண்டு போனாங்க. யோசிச்சு பாருங்க, அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன், மாறாத அன்பு. யோசிச்சு பாருங்க, அவங்ககிட்ட இவ்வளவு அன்பு, இவங்ககிட்ட வேணும், அதை வந்து நம்ம நினைக்கவே கூடாது. அவங்களாம் ரொம்ப நேசிக்கிறீங்க, குழந்தைலாம் கொடுத்துட்டீங்க, காரெல்லாம் கொடுத்துட்டீங்க, பஸ்ஸுலாம் கொடுத்துட்டீங்க, நீங்க அவன் மேலதான் அன்பா இருக்கீங்க. எனக்கு சைக்கிள் கூட இல்லை. எல்லா இடத்திலும் ஒரே அன்பு சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. லாசருவிடத்திலும் மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் ஒரே அன்பை வைத்த தேவன். குளிரா இருந்தவனையும் வெதுவெதுப்பா இருந்தவனையும் அனலா இருந்தவனும் ஒரே அனலாய் மாற்ற வல்லமையுள்ள தேவன். நான் எவ்வளவு பங்கு வைக்கிறது தான் முக்கியம் இல்லை. லாசரு உங்க பந்தியில் இருந்தா மரியாதை பணிவிடை செய்ய ஆரம்பிச்சாங்க. நீங்களும் நான் என்ன செய்ய போறோம்? ஆண்டவர் லாசரு போல அவரோடு கூட பந்தியில் உட்கார போறோமா? மரியாதை போல பணிவிடை செய்ய ஆயத்தமாக இருக்குமா சொல்லி கத்திரிக்கிற மேல கண்களை மூடி தேங்க்யூவா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த வசனங்கள் மூலமாய், வார்த்தைகள் மூலமாய் கத்திரிகளோடு கூட பேசின கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக ஆண்டவரே நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பு மாறாத அன்பானவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே, உங்களுடைய அன்பு மாறாத ஆண்டவரே. எங்களுடைய அன்பு தான் ஆண்டவரே குறைவுள்ளது. நாங்க தான் ஆண்டவரே உங்ககிட்ட வர்றதுல, உங்க சமூகத்துல உட்கார்றதுல, நேரத்தை கொடுக்கறது எல்லாவற்றும் நாங்க தான் குறைவுள்ளவங்களா இருக்கிறோம். எந்த அளவு நாங்க உங்க இடத்துல ஒட்டி கொடுக்குறோமோ அந்த அளவு நாங்க பிரகாசிக்க முடியும், நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த நாள் ஆண்டவரே, உங்களிடத்துல எங்களுடைய பங்கை அதிகமாக நாங்கள் பிரயாசப்படுகிறோம். எங்களுடைய பங்கு வேறு இடத்துலலாம் இருக்கிறதெல்லாம் பிடிங்கி எடுத்து போட்டு உம்மிடத்துல நாங்கள் எங்களுடைய பங்கை அதிகமாக நாங்கள் விரும்புகிறோம், பிரயாசப்படுகிறோம். இந்த நாளில் கர்த்தர்களை கிருபை பாராட்டும்படியாக செய்யும். உம்மிடத்துல எங்களை கிட்டி சேர்த்துக் கொள்ளும்படியாகவே நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அப்படியா அதுவே உம்மிடத்துல பங்கை அதிகமாக கிருபை செய்யுங்கப்பா. மரியாதை குறித்து ஆண்டவரே நீங்க சொன்னது போல, ஆண்டவரே பேதுரு குறித்து நீங்க சொன்னது போல ஆண்டவரே உங்களுடைய பங்கு எங்களிடத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் அதிகமாக எங்களுக்கு திரும்ப தாருங்க, அந்த வெளிப்பாட்டை தாருங்கப்பா. எங்கள் கண்களை திறந்தவர்கள் ஆண்டவரே, கண்களை திறந்தவர்கள் ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துகிறாச்சு. நாம மாத்திரமே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சொல்கிறோம். கண்களை மூடி நாளில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய திருப்பந்தில் நம்ம கடந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நினைவு கூறும்படி நம்ம செய்ய சொல்கிறார். சபைக்குரியவர்களெல்லாம் இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி வேதத்தில் எழுதப்படுகிறது. அதனால் இந்த நாளில் அவருடைய சரீரத்தையும் விற்கப்பட்ட அவருடைய சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கையான அந்த ரத்தத்தையும் நினைவு கூர்ந்து இந்த நாளில் செபிக்கிறோம். இந்த நாளில் நம்ம அதை உட்கொள்ள போகிறோம், பங்கு பெற போகிறோம். அதுக்காக நம்ம செபிக்கணும். இந்த நாளில் எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுவோம். யாரும் குற்றங்கள் குறைகள் தொடர் பாவங்கள் அடிமைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கத்திரிகள் இனிமே நாங்கள் செய்ய மாட்டோம் சொல்லி நாங்கள் கொடுத்து அதுவே எங்களை பாதுகாக்கணும். முடிவு வரையும் நம்மை ஸ்திரப்படுத்துகிற
தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நல்லபடியா முடிவு வரையும் ஸ்திரப்படுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். முன்பாக 1:11 அதிகாரத்தை வாசிக்கிட்டு வாசிக்கலாம்.